ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருளனை பணிந்திடும் நாளிதுவே. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. புதிய வானம் புதிய பூமி மலரும் நாளிதுவே. புதிய உள்ளம் புதிய மனம் ஆடும் நேரமிது. அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் நின்று அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. உலகம் தோன்றும் காலம் முதலே கிறிஸ்து வழியாய் உம்மை தெரிந்தார். அவரின் வழியாய் நம் மக்களாக அன்பினாலே முன்கோரித்தார். அவர் வழியாக அருளை தந்தார், திருவுளப்படியே அனைத்தையும் தந்தார். ஞானத்தையும் அறிவையும் அழைத்து தந்தார், மனதினில் அனைத்தையும் நமக்கு தந்தார். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை பொழிகின்ற நாளிதுவே. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. புதிய வானம் புதிய பூமி நாளிதுவே. புதிய உள்ளம் புதிய மனம் பாடும் நேரமிது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நீங்கள் செக் பண்ணுங்க, அவங்க கரெக்ட் அங்கே போடுங்க. கிறிஸ்துவுக்கு அன்புமிக்க உறவுகளே, 2025ஆம் ஆண்டின் இறுதி தருணங்களில் காலத்தின் தலைவராம் இறைவனின் திருமுன்னிலையில் நாம் கூடியிருக்கின்றோம். கடந்து வந்த 365 நாட்களில் நாம் சந்தித்த வெற்றிகள், தோல்விகள், மகிழ்ச்சி மற்றும் கண்ணீர் கலந்த ஆயிரம் அனுபவங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்மை முடக்கிய நோய்கள், உலகை உலுக்கிய போர்கள் மற்றும் தனிப்பட்ட வாழ்வின் சவால்கள் அனைத்திலும் நம்மை தாங்கி பிடித்த இறைவனின் கரங்களை நினைவு கூர்ந்து மலரவிருக்கும் 2026ஆம் ஆண்டை புதிய நம்பிக்கையோடு வரவேற்க இத்திருப்பலியில் இணைவோம். இன்று திரு அவை இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியாவின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்னை மரியாள்
இயேசுவின் தாயாக மட்டுமின்றி நம் திரு அவையின் தாயாகவும் உலகின் பாதுகாவலியாகவும் இருந்து நம்மை வழிநடத்துகின்றார். அன்னையின் தூய்மையாலும் கீழ்ப்படிதலாலும் உலகம் இழந்த மீட்பை மீண்டும் பெற்றது போல பிறக்கவிருக்கும் இப்புதிய ஆண்டையும் அன்னையின் பாதத்தில் ஒப்படைப்போம். அன்னை மரியாவை போல இறை திருவுள்ளத்திற்கு பணிந்து வாழவும் அமைதியின் சாட்சிகளாய் நிகழவும் தேவையான வரங்களை வேண்டி இப்புனித பலியில் முழு மனதோடு பங்கேற்போம். இம்மகிழ்ச்சி பலியில் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம். இந்த வருகின்ற புதிய ஆண்டில் ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் கிருபையும் நம்மை ஒவ்வொருவரையும் கடந்து வர வேண்டுமாய் அவர் பாதம் நம்மையே கையளிப்போம். ஆண்டவர் நமக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைகளும் அது ஏராளம் என்பதை நினைத்து பார்த்து, ஆண்டவரே, இந்த உலகத்தில் இந்த வழிநடத்திய இந்த 2025ஆம் ஆண்டிலே உமக்கு எதிராக நான் செய்த குற்றங்களை நினைத்து பார்க்கிறேன், மனம் வருந்துகிறேன். எண்ணற்ற விதத்திலே ஆண்டவரே, உம்மை விட்டு நான் பிரிந்து நின்ற நிலைக்காக நான் மனம் வருந்துகிறேன். என் வாழ்வில் நீமது மன்னிப்பையும் மேலான இரக்கத்தையும் எனக்கு தாரும் என்று அவர் பாதம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக அரசரே, எல்லா வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின்
பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சி இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையாய் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் மோசே வழியாக தனது மக்களுக்கு வழங்கும் உன்னத வல்லமை மிக்க ஆசீர்வாதத்தை நாம் பக்தியுடன் கேட்கின்றோம். புதிய ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கும் நமக்கு ஒளியான இறைவனின் திருமுகம் நம் மீது நிறைவாக ஒளிர்வதே உண்மையான ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து அவரது ஆசீர் வேண்டி இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடம் அவன் புதல்வரிடம் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் அனைவரும் சொல்வோம். திருப்பாடல் 67. கடவுளே, சொல்லுங்க, கடவுளே எம் மீது இறங்கி எமக்குவும் ஆசீர் வழங்குமே. மீண்டும் சொல்வோம். கடவுளே எம் மீது இறங்கி எமக்குவும் ஆசீர் வழங்குமே. கடவுளே எம் மீது இறங்கி
மீண்டும் பாடுவோம். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கவும் ஆசீர் வழங்குமே. மீண்டும் பாடுவோம். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கவும் ஆசீர் வழங்குமே. உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே எம்மீ இறங்கி எமக்கவும் ஆசீர் வழங்குமே. எம்மீது உமது முகத்தின் ஒளியை வீசுமே. அதனால் உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளுமே. பாடுவோம். எம்மீது உமது முகத்தின் ஒளியை வீசுமே. அதனால் உலகம் உமது வழி அறிந்து கொள்ளுமே. அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர். ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவீர். அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர். ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவீர். உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கவும் ஆசீர் வழங்குமே. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கவும் ஆசீர் வழங்குமே. உலகின் மாந்தர் அனைவருமே உமக்கு அஞ்சுவர். உமது மீட்பை அனைவருமே உணர்ந்து கொண்டனர். உலகின் மாந்தர் அனைவருமே உமக்கு அஞ்சுவர். உலக மீட்பை அனைவருமே உணர்ந்து கொண்டனர். அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர். ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவீர். அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர். ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவீர். உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே எம்மீ இறங்கி எமக்கவும் ஆசீர் வழங்குமே. கடவுளே எம்மீ இறங்கி எமக்கவும் ஆசீர் வழங்குமே. உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கவும் ஆசீர் வழங்குமே. இரண்டாம் வாசகம் முன்னுரை. காலம் கனிந்தபோது கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பி
நம்மை தம் பிள்ளைகளாக்கி கொண்ட உன்னத மீட்பின் உறவினை இன்றைய இரண்டாம் வாசகம் விளக்குகிறது. தூய ஆவியின் துணையோடு இறைவனை அப்பா தந்தையை என அழைத்து மகிழும் இந்த புதிய உறவை போற்றி அன்னை மரியா நமக்கு தந்த இப்பேருண்மையை உணர்ந்து இவ்வாசகத்திற்கு இப்போது நாம் கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனம் 4 முதல் 7 நிறைவாக. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 16 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லெகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு
அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருநாமத்தில் உங்களுக்கும் உங்கள் பங்கு தந்தைக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். பக்கத்தில் பார்த்து கை கொடுங்களேன், ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை நமக்குள்ளாக பிறப்பது தான் புத்தாண்டு. புதிய ஆண்டு வரும். இன்னைக்கு ஒரு மனிதரை பார்த்தேன், கடைக்கு போயிருந்தேன். அந்த மனிதரை பார்க்கும், அண்ணா என்ன நியூ இயர் கொண்டாடலையா, இன்றைக்கி என்ன கடையில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்ன ஃபாதர் புத்தாண்டு, இன்றைக்கி ஒன்று தான் நாளைக்கு ஒன்று தான், வேலையை பார்ப்போம், வேலை சம்பாரிச்சா தானே காசு அப்படின்னாரு. அவருடைய பார்வையில் அது சரி. அவர் வியாபாரி, இந்த நாள்லாம் சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்கிறாரு, உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் நம்பிக்கையாளர்களுக்கு புத்தாண்டு என்பது ஒரு புது எழுச்சியை கொடுக்கின்ற ஒரு நாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்று நீங்களும் நானும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அது ஆண்டவர் கொடுக்கின்ற மேலான நம்பிக்கை என்பதை மறந்து விடாதீர்கள். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே இடையர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் செய்தி அறிவிக்கப்பட்டது. அதை நம்பினாங்க. அதை நம்பலை அப்படின்னா அவங்க ஆட்டம் மேய்ச்சிக்கிட்டே தெரிஞ்சிருப்பாங்க. எந்த ஆண்டவரை குறித்து என்ன செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அதை நம்பிய உடனடியாக ஆண்டவரை பார்ப்பதற்காக சென்றார்கள். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி லூக்கா 2வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லப்பட்டதோ அது அப்படியே நிகழ்ந்திருந்தது. அதற்குத்தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். புதிய ஆண்டு என்பது, புதிய ஆண்டுக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கா? இல்லை. இறை வார்த்தை என்பது ஒட்டுமொத்தமான வாக்குத்தத்தங்கள் தான். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்ற வாக்குத்தத்தங்கள் தான். ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்காக எடுத்துக்கொண்டது எனக்கென கொடுத்த வாக்குத்தத்தம். இன்னைக்கு திருப்பலி முடிஞ்சு போகும்போது உங்களுக்கு ஒரு இறை வார்த்தை அட்டை கொடுப்பாங்க இல்லையா? அந்த அட்டை என்பது இந்த ஆண்டு என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். இறை வார்த்தை அத்துணையுமே வாக்குத்தத்தங்கள் தான். ஆனால் என்னை ஆண்டவர் இந்த முதல் நாளில் எத்தகைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், அந்த வாக்கு நிறைவேறப் போகிறது. இவர்கள் சொல்லப்பட்டவாறு, இடையர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது என்று அவர்கள் ஆண்டவரை போற்றி புகழ்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரோ அது நிகழும் என்பதை நீங்கள் நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன அப்படி வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 50 பார்க்கிறோம். நத்தானியலிடம் ஆண்டவர் சொல்கிறார், இதை விட பெரியவற்றை நீ காண்பாய், இதை விட பெரியவற்றை நீ காண்பாய் அப்படின்னாரு. என்ன ஆண்டவர் பெரியவற்றை இந்த ஆண்டில் நம்மை காண செய்ய போகிறார்? எப்படிப்பட்ட பெரிய திட்டங்கள் ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிறார்? யோபு புத்தகம் அதிகாரம் 8 இறை வார்த்தை 7 யோபு சொல்கிறார், உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உன் வருங்காலம் வளமை மிக்கதாயிருக்கும். தொடக்கம் எளிதாக இருந்தாலும் ஆனால் என்னுடைய எதிர்காலம் என்பது வளமை மிக்கதாயிருக்கும். ஆண்டவர் ஒரு சில ஆசீர்வாதமான உன்னுடைய இந்த காலம் எதிர்காலம் என்பது வளமை மிக்கதாயிருக்கு. நம்புங்களேன், என்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்பது வளமையாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு காலமாக கண்டிப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் நம்புகிற போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உன் எதிர்காலம் வளமையாக இருக்கும். பார்த்து சொல்லுங்க,
உங்கள் எதிர்காலம் வளமையாய் இருக்கும். உங்கள் எதிர்காலம் வளமையாய் இருக்கும். அதை நம்பணும். ஆண்டவர் நமக்கு சொல்றாரு அப்படின்னா அதை நம்பணும், நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். ஏதோ சொல்றோம் அப்படி இல்லை, அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிற போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். எரேமியா புத்தகத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. எரேமியா புத்தகத்தில் அதிகாரம் 30 இறை வார்த்தை 17 சொல்லப்படுகிறது, நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் நான் தள்ளப்பட்டவன், உன்னை அழைத்தவர்கள் இந்த சீயோனை பற்றி கவலைப்படுவோர் யாருமே இல்லையே என்று வருத்தப்படுகிறார்கள் என்று சொல்கிறார். பல நேரத்தில் நான் தள்ளப்பட்டவன், நான் ஒன்றத்துக்கு உதவாதவன், நான் ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பல நேரத்தில் நம்மை நாமே சொல்லிக்கொள்கிறோம். இல்லை, ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு பல நேரத்தில் இந்த யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்கிறது என்ன? யூஸ் அண்ட் த்ரோனா என்ன? பயன்படுத்திட்டு தூக்கி போடுறது. ஒரு காலத்தில் ஒரு டேப் ரிகார்டர் வந்து உடஞ்சி போச்சு, ரிப்பேராக இருந்துச்சுன்னா ரிப்பேர் ஷாப்புக்கு கொண்டு போய் அதை சரி பண்ணி திரும்ப கொண்டாந்து பாட்டு கேட்போம். இன்றைக்கி அப்படி இல்லை. உடஞ்சி போச்சா தூக்கி போடு, புதுசு வாங்கிக்குவோம், இஎம்ஐயில் வாங்கிக்குவோம். இன்றைக்கெல்லாம் புதிதாக வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு புதிதாக இருப்பவர்களுக்கல்ல, உடைந்த பாத்திரமாய் இருக்கிற உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டு என்பது உடைந்த பாத்திரமாக, மனதில் உடைந்தவர்கள், கவலை உள்ளவர்களை, வாழ்வில் விரக்தி உள்ளவர்களை, அவர்களைத்தான் வளமையாக்குவதற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை நான் ஆற்றுவேன். நன்றி சொல்வோம் ஆண்டவருக்கு. ஆண்டவரே, என் காயங்களை நீங்கள் ஆற்றுவதற்காய், எனக்கு நீங்கள் நலம் தருவதற்காய், என் குடும்பத்தை வளமை நிறைந்த ஆசீர்வாதத்தோடு வழிநடத்துவதற்காய் நன்றி இயேசுவே என்று இந்த ஆண்டை தொடங்குங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். எரேமியா புத்தகத்திலே ஆண்டவர் நமக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எரேமியா புத்தகம் அதிகாரம் 29 இறை வார்த்தை 11 பார்க்கிறோம், உங்களுக்கான நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, உங்களுக்காக நான் வகுத்திருக்கின்ற திட்டங்கள் எனக்கு அது தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான திட்டமே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டம் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அம்மா அதை திரும்ப வாசிங்க. எரேமியா 29:11. உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு கொடுப்பதற்கான திட்டங்களை அன்றி அது கேடு விளைவிப்பதற்கான திட்டம் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் பழைய பைபிள் வச்சுருக்கீங்க, அதனால் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நமக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் கேடு விளைவிப்பதற்கல்ல, நல் வாழ்வை கொடுப்பதற்காக. பக்கத்தில் சொல்லுங்களேன், இந்த புதிய ஆண்டு ஆண்டவர் வளமான திட்டத்தை உனக்கு வைத்திருக்கிறார். சொல்லுங்க பார்ப்போம். வளமான திட்டத்தை ஆண்டவர் உனக்கென வைத்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க. அது என்ன திட்டம்னாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் வளமான திட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறார் என்றால் அந்த திட்டம் என் வாழ்வை ஆசீர்வதிக்கின்ற திட்டம். ஆனால் மனித எண்ணம் என்றது, மனித எண்ணத்தில் பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். 2026 தானே ஃபாதர், என்ன பெருசாக வந்துட போகுது, 2024 வந்துச்சு, 25 வந்துச்சு, 26 வருது, 27 வரும், என்ன பெரிய மாற்றம், என் வாழ்க்கை அப்படியே தானே இருக்குது, நான் அப்படியே தானே இருக்கிறேன். நீங்கள் இப்படி சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். நீங்கள் எதை நினைத்து சொல்லுகிறீர்களோ அப்பொழுது ஆண்டவர் அது நிமித்தமாக மாற்றுவார். நல்லதா சொல்லுங்களேன். இல்லை, இந்த ஆண்டு எனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரப்போகிற ஆண்டு எனக்கு நன்மையாய் மாறும் சொல்லுங்க. ஆண்டவர் நன்மையாய் அதை மாற்றுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது நீங்கள் உங்கள் வாயார நன்மையாய் அறிக்கையிடுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் அதை ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்திலே அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு சமமாக இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் வாழ்க்கையில் பல நேரத்தில் நம்பணும். பல நேரத்தில் நீ யோசித்து பாருங்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், அவதிப்பட்ட ஒரு அம்மாவை நான் சந்தித்தேன்.
ஒரு அம்மாவுக்கு அவஸ்தை கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அந்த அம்மாவை சந்திக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஹாப்பி நியூ இயர்மா, ஹாப்பி கிறிஸ்மஸ்மா, இந்த வாரத்தில் ஹாப்பி நியூ இயர்மா, ஹாப்பி கிறிஸ்மஸ்மா அப்படி சொல்லிவிட்டு அந்த அம்மாவுக்கு அவஸ்தை நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பிள்ளைங்க கொஞ்சம் பயம், அவங்களுக்கு அவஸ்தை கொடுத்து வச்சுட்டா பிரச்சனை இல்லை, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கிட்ட ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு வரும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் எப்போயோ போயிருப்பேன் ஃபாதர், கடவுளுடைய கிருபை நான் உயிரோடு இருக்கிறேன், நான் வாழ்கிறது ஆண்டவருடைய கிருபை அப்படின்றாங்க. அப்போ ஆண்டவர், அந்த அம்மாவுடைய எண்ணம் எப்படி இருந்தது, நான் போயிருந்தாலும் போயிருந்திருப்பேன், ஆனால் ஆண்டவர் என்னை இந்த இடத்துல இந்த 2026ஆம் ஆண்டை காண்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு சில நேரத்தில் கனவு போல தோன்றும். ஏதோ ஒரு திட்டத்தை ஆரம்பித்தேன், ஏதோ ஒரு வேலையை ஆரம்பித்தேன், அவநம்பிக்கையில் ஆரம்பித்தேன், அவநம்பிக்கையாக தான் நான் இருந்தேன், ஆனால் எப்படி அது நல்லா நடந்துச்சுனே தெரில, ஆண்டவர் எனக்கு கொண்டு வந்து திட்டத்தை நிறைவேற்றிருக்கார், கனவு காண்பதை போல இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் கூட உங்கள் வாழ்க்கையில் நம்பினீர்கள் என்றால் அது நடக்கும். திருப்பாடல் அருமையாக சொல்லும். திருப்பாடல் அருமையாக சொல்கிறது, வாழ்க்கையில் எதை நினைத்து நமது வாழ்க்கையில் கவலையுறுகிறோமோ, வாழ்க்கையை நினைத்து எது கிடைக்க வேண்டும் என்று ஆசிக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். திருப்பாடல் 126 சொல்கிறது 1-3 வரை, சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் அவர்களிடமிருந்து அகற்றிய போது நாம் ஏதோ கனவு கண்டவர்கள் போல இருந்தோம். இஸ்ராயேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அடிமைத்தனத்தில் இருந்தபோது நாங்கள் அடிமைகளாகவே இருந்துவிட்டோம் என்ற ஆண்டவர் எப்போது அவர்களை விடுதலை கொடுத்தாரோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏதோ கனவு கண்டதுப்பா இருக்கிறாங்க, புது வாழ்க்கை இருக்குது, புது ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு, நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கிட்டாரு அப்படின்னு அவர்கள் மகிழ்ச்சி பொங்க ஆசீர்வாதத்தால் அடைந்தார்கள். அப்போது அவங்க சொல்கிறாங்க, அப்போது அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் ஆரவாரம் எழுந்தது, ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என பிற இனத்தவர்கள் அவரை பற்றி பேசினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலையும் நம்மலாம் ஒன்றத்துக்கு உதவ முடியாது, நம்மளாம் அந்த ஆண்டு பெருசாக நமக்கெல்லாம் ஒன்றும் சாதிக்க முடியாது, ஆண்டுகள் வரும் போகும் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாரு, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறாரு, என்னை உயர்த்த போகிறார், என்னை நிலைநிறுத்த போகிறார், என்னை தலை உயர்த்த போகிறார் என்று நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்கள் வாக்கின் நிமித்தம் அந்த வார்த்தையை உறுதிப்பட செய்வார். அதை நம்புங்க. ஆண்டுகள் வந்து போகும், ஆனால் நம்பிக்கை குறைந்து போனால் நம் வாழ்க்கையில் மாற்றம் பிறக்காது. நம்பிக்கையில் உறுதிப்படுகிற போது ஆண்டவர் இன்னும் அதை உறுதிப்பட செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எசாயா புத்தகம் சொல்கிறது, எசாயா புத்தகம் அதிகாரம் 43 இறை வார்த்தை 18 சொல்கிறது, முன்பு நடந்தவற்றை நீங்கள் மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சிகளை சிந்தியாதிருங்கள். கடந்ததை பற்றி கவலைப்படாதீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றத கவலைப்படாதீங்க, எதிர்நோக்கி இருப்பதை குறித்து நீங்கள் ஓட ஆரம்பியுங்கள். எது உங்களுக்கு கண்முன்னே இருக்கிறதோ அதை குறித்து நீங்கள் நடக்க ஆரம்பியுங்கள். எதை குறித்து நீங்கள் ஓட வேண்டும் என்று ஆசிக்கிறீர்களோ அதை குறித்து ஓட ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் பிறப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா கடவுள் உங்களுக்கென்ற கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கை உள்ள பிள்ளைங்களுக்கு தான். எந்த வாக்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ, நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னார்னா நீங்கள் நம்பணும், கடவுள் என் கூட இருக்கிறாரு அப்படி நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களில் நிறைவேற்ற காத்திருக்கிறார். நான் சுகமளிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பாரு. பல நேரத்தில் என்ன ஃபாதர் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நான் கடனாக தானே இருக்கிறேன், இல்லை நான் கடனாக இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு நான் கடன் கொடுப்பவனாக மாறுவேன், ஆண்டவர் உயர்த்துவார்னு சொல்லுங்கள். இன்னைக்கு நான் சுகம் இல்லாமல் வேணா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார் நம்புங்க. வாழ்க்கை என்பது நான் இறந்து போனவனாக இருக்கல்ல, வாழ்வதற்காக நான் பிறந்திருக்கிறேன் அப்படி நம்புங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நெகட்டிவாக பேசுகிறத விட்டுட்டு இந்த ஆண்டு பாசிட்டிவாக பேசி பாருங்க, உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளி பிறப்பதை நீங்கள் மகிழ்ச்சியோடு காண்பீர்கள். எரேமியா புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், எரேமியா 1 இறை வார்த்தை 12 சொல்லப்படுகிறது, என் வாக்கை செயலாக்க நான் விழிப்பாயிருக்கிறேன், என் வாக்கை செயலாக்க நான் விழிப்பாயிருக்கிறேன். ஆண்டவர் அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக விழிப்பாய் காத்து கொண்டிருக்கிறார். என் மகன்
ஆர்வத்தோட நம்பிக்கையோடு இருக்காரா? என் மகள் ஆர்வத்தோடு நம்பிக்கையோடு இருக்காங்களா? அந்த நம்பிக்கையை நான் உறுதிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் விழிப்பாயிருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்கிற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அன்னை மரியாளை பற்றி நினைத்து பார்க்கிறோம். கடவுளின் தாய் புனித மரியா என்று ஆண்டவரை நினைத்து அன்னை மரியாளை நினைத்து பார்க்கிறோம். அன்னை மரியாளிடம் நம்பிக்கை இல்லை என்றால் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்காது. அன்னை மரியாளிடம் வானதூதர் சொல்லிய போது அதை நம்பினார்கள், அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள். ஆசீர்வாதமாக இந்த உலகத்திற்கு ஒரு மீட்பரை கொடுத்தார்கள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 45 சொல்கிறது, ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் சொல்கிறாரோ அதை ஆசீர்வாதமாக எடுத்துக்கொண்டு நம்புங்கள், நீங்கள் நலம் பெறுவீர்கள். அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போது உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஆண்டுகள் கடந்து போகும், நாட்கள் கடந்து போகும், ஆனால் என் வாழ்க்கையில் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோதும் இழந்து விடாது பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு முதல் வாசகத்தில் 3 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம்? நான் ஆசி வழங்கி ஆண்டவர் உங்களை காப்பார். முதல் ஆசீர்வாதம் காப்பார். இரண்டாவது ஆசீர்வாதம், அவர் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து அருள் பொழிவார். மூன்றாவது, ஆண்டவர் உங்கள் பக்கம் திரும்பி உங்களுக்கு அமைதி அருள்வார். ஆண்டவர் காக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு அருள் பொழிகிறார், ஆண்டவர் உங்களுக்கு அமைதி தருகிறார். 3 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்காக தருகிறார். அது எனக்கு தந்திருக்கிறார்னு நம்புங்க, பர்சனலாக நம்புங்க. அப்படி நம்புகிற போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் அன்னை மரியாளை பற்றி வாசித்தது போல அன்னை மரியாள் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் என்று விவிலியம் சொல்வதைப் போல ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை உள்ளத்தில் இருத்தி சிந்தியுங்கள். உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் இந்த ஆண்டில் காண்பீர்கள். நம்புவோம், நலம் பெறுவோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் வாழ்வையும் உயர்த்த காத்திருக்கிறார். அத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த பங்கு தளத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பங்கு தந்தையையும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தால் நலன்களால் சுகத்தால் நிரப்புவாராக. ஆமேன். எழுந்து நிற்போம். நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய் ஆவியரா ஒன்றாய் வாழ்வோர் நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியில் பிறந்தவராம் இயேசுவை உறுதி நம்புகிறேன். மாத்துவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்ப வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பர் நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென்.
ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களாக வளமான வாழ்வை எதிர்நோக்கி ஆண்டவருடைய திருப்பாதத்தில் நமது விண்ணப்பங்களை சமர்ப்பணம் செய்வோம். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் என்று மொழிந்த இறைவா, நற்செய்தி அறிவிக்க நீர் தேர்ந்து கொண்ட திருநிலை பணியாளர்களையும் பொதுநிலை பணியாளர்களையும் உமது கரம் தாங்கி ஆசிர்வதிக்கவும், உமது சித்தப்படி அப்பணியை அவர்கள் முழு மனதுடன் நிறைவேற்றவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்று அழைப்பு விடுத்த இறைவா, நாங்கள் அனைவரும் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளவும், பொய்மை மலிந்த உலகில் உண்மையை நிலைநாட்டவும், அர்ப்பண உணர்வோடு உலக அமைதிக்காக உழைக்கவும் வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிறந்திருக்கும் புதிய ஆண்டை ஆசீர்வதிக்கும் இறைவா, இவ்வாண்டு முழுவதும் உமது ஆசீர்வாதங்களை எங்கள் மீது நிலைத்திருக்க செய்தருளும். தூய ஆவியின் தூண்டுதலால் நாங்கள் புதியவற்றை சிந்தித்து தீய உணர்வுகளை அகற்றி சமுதாயத்தில் புதிய வடிவுகளாக உருவெடுக்க வேண்டும் என்று தேவையான ஞானத்தை தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு அரணும் அடைக்கலமாய் இருந்த இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் நீ செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். எமது தவறுகளை மன்னித்து 2026ஆம் ஆண்டில் உலகம் அனைத்தும் அமைதி, அன்பு மற்றும் சமத்துவத்துடன் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, உம் திருப்பாதத்தில் நம்பிக்கையோடு அர்ப்பணித்திருக்கிற அத்தனை வேண்டுதல்களும் ஆண்டவரே, அது உமக்கு சித்தமாயின் எங்களுக்கு நிறைவாய் பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உனக்கு உகந்தது ஆகுமோ? ஏனை தந்தாலே என்றும் தந்தாலே உனக்கு உரியது ஆகுமே. எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உனக்கு உகந்தது ஆகுமோ? ஏனை தந்தாலே என்றும் தந்தாலே உனக்கு உரியது ஆகுமே. நானாக என் குறை நிறையோடு உன் பாதம் வருகின்றேன். நானாக என் குறை நிறையோடு உன் பாதம் வருகின்றேன். என்னையே ஏற்று பலியாய் மாற்று இயேசு பாலகனே, எந்தன் வாழ்வினையே. என்னையே ஏற்று பலியாய் மாற்று இயேசு பாலகனே, எந்தன் வாழ்வினையே. எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உனக்கு உகந்தது ஆகுமே. எதை தந்தாலும் என்றும் தந்தாலே உனக்கு உரியது ஆகுமே. எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உனக்கு உகந்தது ஆகுமோ?
என்னை தந்தாலே என்றும் தந்தாலே உனக்கு உரியது ஆகுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காணச் செய்கின்றே. உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சியடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாகவும் அடியானின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணரா உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றேன். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகள் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சி நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இந்த நல்ல ஆண்டவர் பாதம் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். புலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டையும் ஆண்டவர் பாதம் கையளிப்போம். ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாவாய் மாறட்டும். என் அவர் பாதம் இந்த காணிக்கை பொருட்களோடு நம்மையும் நம் குடும்பத்தையும் நாம் செய்கின்ற தொழிலையும் பணிகளையும் பயணத்தையும் எல்லாவற்றையும் அவர் பாதம் அர்ப்பணம் செய்வோம். அப்பா, உமது கிருபை ஒன்றே எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதியும். ஆவியின் வல்லமையால் எங்களை நிரப்பும், அன்பால் நிரப்பும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும் என்று அவர் பாதம் பணிவோம். ஆவியே எம்மை நிரப்பும், தூய
நிரப்பும். ஆவியே எம்மை நிரப்பும். தூய ஆவியே எம்மை நிரப்பும். அன்பினால் எம்மை நிரப்பும். அன்பினால் எம்மை நிரப்பும். இறை அருளினால் எம்மை நிரப்பும். இறை அருளினால் எம்மை நிரப்பும். ஆவியே ஆவியே எம்மை நிரப்பும். தூய ஆவியே எம்மை நிரப்பும். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்து எங்களையும் இந்த வைத்திருக்கின்ற காணிக்கை பொருட்களையும் புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அந்த அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற இந்த கிண்ணத்தையும் திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஏற்றுக்கொண்டீர். அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் எப்போதும் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த புதிய ஆண்டில் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. அந்த ஆசீர்வாதத்தின் திட்டங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு உடனிருந்து காத்துக்கொள்வீராக. தீமைகளிலிருந்து, ஆபத்துக்களிலிருந்து, வாதைகளிலிருந்து, தொல்லைகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, நோயிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை காத்துக்கொள்வீராக. உமது தயவை நம்பி, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்பி, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி ஆண்டவரே நாங்கள் இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக அடியெடுத்து வைக்கிறோம். நீர் எங்களோடு நடப்பீராக. நீர் நடக்கின்ற தேவன். நீர் எங்களோடு பேசுவீராக. நீர் பேசுகின்ற தேவனாய் எங்களோடு வலம் வருவீராக. எங்கள் குடும்பத்தை அரணும் கோட்டையுமாயிருந்து காத்துக்கொள்வீராக. நீரே எங்கள் மீட்பராய் இருப்பீராக. எங்கள் வாழ்வில் எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு நீர் துணை செய்கிற தேவனாய் எங்கள் அருகில் இருப்பீராக. இந்த பங்கை ஒப்புக் கொடுக்கிறோம்.
கிளை கிராமங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பங்கு தந்தை அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, நீர் எந்த திட்டத்தை இந்த ஆண்டில் எங்களுக்கென வைத்திருக்கிறீரோ அந்த திட்டத்தை ஆண்டவரே நீர் நிறைவேற்றுவீராக. உமது விருப்பத்தின்படி எல்லாம் ஆகட்டும் என்று அடிபணிந்த அன்னை மரியாளை போல நாங்களும் ஆண்டவரே உம் பாதம் பணிகிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. உமது திருவுள்ளத்திற்கேற்ப எங்களை காத்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நிகழ்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஆனந்தம் எல்லா திருநி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நிகழ்ந்து உமது திருமுக ஒளி ஏற்றள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் இவற்றை நீர் பெரிதுபடுத்தாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப நிறைந்த அமைதியும் சமாதானம், ஒற்றுமையும், மன நிறைவும் மகிழ்ச்சியும் அளித்தருள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற நிலையான அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் தரும் அரும் மருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இவரே நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த புதிய ஆண்டிலே நல்வாழ்வையும் சுகத்தையும் நலத்தையும் தருகின்ற நல்ல தேவன். இத்தகைய ஆண்டவரின் திருவிருந்திலே பங்கு கொள்ள வந்திருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நல்லபடையும். மாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வு தருவதாக. ஆமேன். இன்று மகிழுது மன்னவன் உன் வரவால், விண்ணகம் இன்று மலருது விண்ணவன் உன் பிறப்பால். மன்னகம் இன்று மகிழுது மன்னவன் உன் வரவால், விண்ணகம் இன்று மலருது விண்ணவன் உன் பிறப்பால். கொஞ்சம் பாலனாய் பிறந்தவரே, எம்மில் விழிகள் ஏங்கிடுது, பிஞ்சு கரங்களால் அழைப்பவரே, நெஞ்சம் நிறைந்திட வந்திடுக. வருகவே உணவாகவே தருகவே நிறைவாழ்வையே, வருகவே உணவாகவே தருகவே நிறைவாழ்வையே. மன்னகம் இன்று மகிழுது மன்னவன் உன் வரவா, விண்ணகம் இன்று மலருது விண்ணவன் உன் பிறப்பா. மாமரி வயிற்றில் உதித்ததுமே மனுக்குலத்தின் மகனானாய், மாடடை குழிலில் பிறந்ததுமே மனுக்குலத்தின் விருந்தானாய். மாமரி வயிற்றில் உதித்ததுமே மனுக்குலத்தின் மகனானாய், மாடடை குழிலில் பிறந்ததுமே மனுக்குலத்தின் விருந்தானாய். புதிய பாதைகள் வழிவகுத்து மனிதரை மீட்டிடவே, புண்ணிய பூமியில் பிறந்தாயோ விண்ணக இறைமகனே. வருகவே உணவாகவே வருகவே நிறைவாழ்வையே, வருகவே உணவாகவே வருகவே
வாழ்வையே. மன்னகம் இன்று மகிழுது மன்னவன் உன் வரவால், விண்ணகம் இன்று மலருது விண்ணவன் உன் பிறப்பால். ஏங்கிடும் மனதில் மழையாக பாசமதை பொழிகின்றார், பாடிடும் நெஞ்சின் விதையாக அன்பினையே விதைக்கின்றாய். ஏங்கிடும் மனதில் மழையாக பாசமதை பொழிகின்றார், பாடிடும் நெஞ்சின் விதையாக அன்பினையே விதைக்கின்றார். இன்ப துன்பம் பங்கெடுத்து மனு உருவானவரே, இம்மானுவேலனாய் எம்மோடு நிரந்தரமானவரே. வருகவே உணவாகவே, வருகவே நிறைவாழ்வையே. வருகவே உணவாகவே, வருகவே நிறைவாழ்வையே. மன்னகம் இன்று மகிழுது மன்னவன் உன் வரவால், விண்ணகம் இன்று மலருது விண்ணவன் உன் பிறப்பால். மன்னகம் இன்று மகிழுது மன்னவன் உன் வரவால், விண்ணகம் இன்று மலருது விண்ணவன் உன் பிறப்பால். ஒரு வைப்ரேஷனாக, ஒரு உற்சாகமாக, தூக்க கலக்கத்தில் இருக்கும்போது அந்த மியூசிக் போட்டு டக்குன்னு முழிச்சு பார்த்தீங்க நிறைய பேர் டக்குன்னு. அதனால் ஒரு உங்களையும் ஒரு ஆக்டிவாக வைப்ரேஷனாக ஒரு தெய்வீக ஒரு நிலையோடு அழகாக பாடல் பாடி நமக்கு நேற்றாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து நல்லா சிறப்பாக செய்து கொடுத்த அண்ணன் கருங்குல் ஜேம்ஸுக்கு நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிக்க பொன்னாடை போற்றி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, வாக்கு தத்தம் சொன்ன கர்த்தரே, உன் வாக்கிலே கலப்படமில்லை. ஆண்டுகள் கடந்து போனாலும் உன் வாக்கிலே மாற்றமில்லை. ஆக இந்த புதிய ஆண்டில் வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருக்கும் ஒரு இறை வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது கடவுளுடைய வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு இறைவனுடைய அந்த நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த நேரத்தில் ஒரு எல்லாருக்கும் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் முழுமையை குறிக்கின்ற நம்பர் என்ன? விவிலியத்தில் முழுமை அப்படின்னா எந்த நம்பரை குறிக்கும்? 7. அதனால் 7 பேருக்கு இறை வார்த்தை பைபிளை வந்து உங்களுக்கு இந்த புதிய ஆண்டில் பரிசாக கொடுக்கின்றோம். ஆக அந்த அட்டையில் பின்புறத்தில் நம்பர் இருக்கும். அதனால் அருட்தந்தை பாக்கியநாத் அவர்கள் நம்பரை சூஸ் பண்ணி எடுப்பாங்க. ஆக அந்த நம்பர் உள்ளவர்கள் வந்து அதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை அறிவித்து சத்தமாக அறிவித்து அந்த பைபிளை வாங்கி செல்லுங்கள். முதல் நம்பர் 87. கரங்களை தட்டி கைகளை தட்டி செக்கரியா 9:12. நல்லா இருங்கம்மா, கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த இறை வார்த்தை 5. 5 கைகளை தட்டுவோம். நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த வெகுமதியை அளிப்பார். 2:12. ரூத் 2:12. 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
இன்னும் மூன்று பரிசுகள் இருக்கு. மொத்தம் 4 போயிடுச்சு. இன்னும் 3. ஐயா கோவில் பிள்ளை அலியாமொழி சந்தியா ஐயாவுடைய வயது வந்திருக்கு 74. இல்லை அவருடைய வயசை சொல்கிறேன், 74. கையில் தட்டி என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் எந்நாளும் இருக்கும். 2 குறிப்பேடு அதிகாரம் 7 இறைவசனம் 16. கைகளை தட்டி 6வது இறை வார்த்தை 42. கரங்களை தட்டி என்று சொல். நான் ஆணையிட்டு கூறிய வாழ்க்கையை உறுதிப்படுத்துவேன். தொடக்க நூல் 26:3. கைகளை தட்டி கடைசி இறுதியான இறை வார்த்தை. யார் நம்பர் வேணும்னு கை தூக்கிறோம் அந்த நம்பரை சொல்லிடுவோம். இருந்தாலும் யாரும் கை தூக்க மாட்டேங்கிறிய, இந்த ஆண்டை சொல்லிடுறேன். நம்ம கோவில் பிள்ளையோட வயசு 70. கைகளை தட்டும். 70. 70 சரி வாங்க, நீங்களும் வாங்க. அவங்க நம்பர் என்ன? 70. 70. ஓகே 70. அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். எசாயா 43:1. அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். கரைங்களை தட்டின். ஆக பரிசு கொடுத்த அருத்தந்தைக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கரவோசை எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆக அன்புக்குரியவர்களே, நாளை சரியாக காலை 8 மணிக்கு புத்தாண்டு பகல் திருப்பலியானது நடைபெற இருக்கிறது. ஆக பங்கு புதிய ஆழத்திலே முதல் நாளில் ஆக கிளை கிராமங்களிலிருந்தும் மக்கள் வருவார்கள். ஏஆர் மங்கலத்திலிருந்தும் அனைவரும் வந்து இந்த திருப்பலியை பங்கெடுக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலையில் திருப்பலிக்கு வருவீங்க. ஏன்னா புது ட்ரெஸ் அப்போ தான் பார்க்க முடியும். நைட்டு அவ்வளோ தெரியாது. காலையில் வந்தால் தான் புதிய ஆடை என்ன செய்யும் தெரிய வரும். அதனால் காலையில் 8 மணிக்கு திருப்பலி இருக்கிறது. திருப்பலி முடிந்த ஒரு பாடு பிள்ளைகளுடைய நடனம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நடனம் இருக்குது. ஆடுங்க. அந்த கிறிஸ்மஸுக்கு நடனத்தை ஆடுகின்ற நடனம் தொடர்ச்சியாக நம்முடைய ஆக நாளை 8 மணிக்கு திருப்பலி, பகல் திருப்பலி. வருகின்ற 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்படும். 4ஆம் தேதி போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து பங்கு பெறை கூட்டமும் வின்சென்ட் பவுல் சேவை கூட்டமும் அந்த நாளில் இருக்கும். நன்றி ஜெபத்திற்கு இறை ஆசீர் பெற எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிறைவாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருளடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த புதிய ஆண்டிலே
புது பிறப்படைந்த பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இன்னொரு நாள் மலர்கிறது, இன்னொரு நாள் விடுகிறது, இன்னும் என்னை நேசிக்கிறார். நன்றி நன்றி இறைவா. இன்னொரு நாள் மலர்கிறது, இன்னொரு நாள் விடுகிறது, இன்னும் என்னை நேசிக்கிறார். நன்றி நன்றி இறைவா. நன்றி நன்றி இறைவா. நன்றி நன்றி இறைவா. எங்கே நான் சென்றாலும் என்னோடு இருக்கின்றீர். எங்கே நான் பறந்தாலும் என்னோடு நீ வருகின்றாய். எங்கே நான் சென்றாலும் என்னோடு இருக்கின்றாய். எங்கே நான் பறந்தாலும் என்னோடு நீ வருகின்றாய். என்னோடு நீ வருகின்றாய். என்னோடு நீ வருகின்றாய். இன்னொரு நாள் மலர்கிறது, இன்னொரு நாள் விடுகிறது, இன்னும் என்னை நேசிக்கிறாய். நன்றி நன்றி இறைவா. நன்றி நன்றி இறைவா. நன்றி நன்றி இறைவா. இன்னொரு நாள் மலர்கிறது, இன்னொரு நாள் விடுகிறது, இன்னும் என்னை நேசிக்கிறாய். நன்றி நன்றி இறைவா. நன்றி நன்றி இறைவா. நன்றி நன்றி இறைவா. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது